ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பலாக்காயை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான வறுவல் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலாக்காயோட தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக குக்கரில் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. 1/4 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஆயிலே நல்லா சாட்டே ஆகட்டும். பலாக்காய் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இப்போ குக்கரில் ஒரு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த வேகிற கேப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு குக் பண்ணுங்கள். மீடியம் சைஸில் இருக்க ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். 1/2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவை குக் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். மசாலா குக் ஆகிற கேப்பில் குக்கர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்க பலாக்காயை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணுங்கள். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை போட்டுட்டு நம்ம 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். அப்போ தான் அந்த பலாக்காய்க்குள்ளார நல்ல மசாலா இறங்கும். பலாக்காய் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி மட்டனுக்கு ஈக்குவலான டஃப் கொடுக்கும். பலாக்காய் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாமா? ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைச்சி நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் விட்டமின் A, B, C, அயன் கண்டென்ட், பொட்டாசியம், கால்சியம், ஈவன் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி சீஸ்னல் ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது இந்த பலாக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி சாம்பார் சாதம், தயிர் சாதம் அது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.